குழந்தைகள் நல குழுமத்தின் முன்னாள் தலைவர் மனோரமா இணைப்பில் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கமா. குழந்தைகள் கடத்தல் அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரித்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 3 வயது ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது ஏற்கனவே குழந்தைகள் காணோன்றது நடைமுறையில இருக்கு. இன்னைக்குதான் ஜனங்க அதை பெருசா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொது இடத்திலையும் குழந்தைகளுக்கு ஆபத்து நிறைய காத்து கொண்டுதான் இருக்கு. அதுல ஒரு விதமான ஆபத்து தான் இந்த மாதிரி கடத்திட்டு போற குழந்தைகளை பல்வேறு விதமாக பயன்படுத்துறாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தால் பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் குழந்தைய கடத்திட்டு போற குழந்தைய கொலை கூட செய்யப்படுறாங்க. ஆண் குழந்தைகள்னு பார்க்கும்போது அவங்களையும் பாலியல் துன்புறுத்தல்ல இருந்து சீப் லேபர் அப்படின்றதுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விதத்துல குழந்தைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இருந்துட்டு தான் இருக்குங்க. இதுல நம்ம என்னன்னா இந்த பொது இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இத பத்தி நம்ம ஒரு சீரியஸாவே யோசிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான விழிப்புணர்வு வேணும்னு நினைக்கிறீங்க? இப்ப சண்முக வேலாயுதம் சொல்லும்போது பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு சொல்றாரு. நம்ம கண்காணிப்பு கேமரா போன்ற கட்டமைப்புகள், சட்ட ரீதியான பாதுகாப்பு, அதெல்லாம் காவல்துறை நடவடிக்கையை தாண்டி பெற்றோர்கள், இந்த சமூகம், இந்த குழந்தைகள் விஷயத்துல இன்னும் எப்படிலாம் கவனமா இருக்க முடியும், இருந்தா இதெல்லாம் தடுக்க முடியும்? இப்ப இவ்வளவு மீடியால விஷயங்கள் வருது தொடர்ந்து. அதுவும் 4-5 வாரங்களாக குழந்தைகள் காணோம், குழந்தைகள் இறந்து காணப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வரும்போது ஒவ்வொரு பெற்றோர் மனசுலயும் என் குழந்தை கூட இந்த மாதிரி பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஒவ்வொரு பொது இடத்துலயும் கூட்டிட்டு போகும்போது பெற்றோர்கள் அவங்க குழந்தை மேலேயே அவங்க கவனம் இருக்கணுங்க. நிறைய இடத்துல கல்யாண வீடுகள் எடுத்துங்க, சினிமா தியேட்டர் எடுத்துங்க, ட்ரேட் ஃபேர் எக்ஸிபிஷன் போறாங்க. எல்லா இடத்துலயும் பெற்றோர்கள் அவங்கள கவனிச்சுக்கிறாங்களே தவிர குழந்தைய எங்க போச்சு, ஒரு செகண்ட்ல குழந்தை காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. இவங்க தேடுறதுக்குள்ள குழந்தை வேற டிஸ்ட்ரிக்ட தாண்டி போயிடும்ன்றதுதான் உண்மை. பெற்றோர்கள் தாங்க முதல்ல. என்ன கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி நெட்ன்றது பெற்றோர் தான். அடுத்ததுதான் நம்ம பப்ளிக்ல இருக்கக்கூடியவர்களை நம்ம சொல்ல முடியும். அரசாங்கத்தை 2வது வளவில் வைக்கலாம், 3வது வளத்துல பப்ளிக்க வைக்கலாம். இப்ப அரசாங்கம்னு வரும்போது போலீஸ் இருக்கு, சிசி கேமரா போடுறாங்க, எல்லாமே இருந்தாலும் கூட இந்த கடத்துறவங்களுக்கு கிளீனா தெரியுங்க எப்படி அந்த குழந்தைய எடுக்கணும் அப்படின்றத. அவங்க 1 நாள் 2 நாள் இல்ல, பல நாள் ஸ்கெட்ச் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த நேரத்துல எந்த குழந்தை மாட்டுதோ அது மாட்டுதுன்றதுதான். இப்போ சமீபத்துல அவர் சண்முகம் வேலாயுதம் சொன்ன மாதிரி அந்த பொங்கல் சமயத்துல பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஈவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தை காணோன்றது ரொம்ப ரொம்ப மனதை பாதிச்சு. பெற்றோர்கள் விழிப்புணர்வோடு இருப்பார்கள் நம்பலாம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.